ஆஸ்வால்டு நீர்த்தல் விதி யாது? ஆஸ்வால்டு நீர்த்தல் விதிக்கான சமன்பாடுகளை வருவி அப்படின்னு சொன்னால், இந்த ஆஸ்வால்டு நீர்த்தல் விதி யாருக்கான விதி அப்படின்னு சொன்னால், வீரியம் குறைந்த மின்பகுளி, வீரியம் குறைந்த அமிலம் அல்லது காரத்துக்கான அந்த தொடர்பை சொல்லக்கூடியது தான். இப்போது எடுத்துக்காட்டாக அசிட்டிக் அமிலம் எடுத்துக்க போகிறோம். CH3COOH, அது நீர் கரைசலில் பகுதி அளவு பிரிகிறோம். அப்போ பிரிஞ்சால் CH3COO மைனஸ் H+ன்னு பிரிகிறோம். ஸோ அயனியாக எழுதியிருக்கோம். அடுத்ததான் நம்ம இப்படி ஒரு அட்டவணை போட்டுக்கலாம். அந்த சமன்பாட்டில் இருக்கக்கூடியது அப்படியே எழுதிக்க போகிறோம். ஆரம்பத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வினைப்பட பொருள் CH3COH, அது பிரிஞ்சு கிடைக்கிறது அசிட்டேட் அயனி CH3COO மைனஸும் H+ம். இப்போது வினையின் தொடக்கத்தில் நம்ம 1 மோல் அசிட்டிக் அமிலம் எடுத்துக்கிறோம். 1 மோல் அசிட்டிக் அமிலம் இதை எடுக்க போதில்ல. பிரிகை அடையும் மோல்களின் எண்ணிக்கை நம்ம ஆல்ஃபா அப்படின்னு சொல்ல போகிறோம். அதாவது பிரிகை அடையும் அந்த மோல்களுடைய எண்ணிக்கை ஆல்ஃபான்னு சொல்கிறோம். இது இல்லை. சமநிலையில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்தில் 1 மோல் எடுத்தோம். ஆல்ஃபா மோல் பிரிந்து அந்த அசிட்டேட் அயனியும் H+ அயனியும் தந்துடுச்சுன்னா மீதம் 1 - ஆல்ஃபா. இப்போ ஆல்ஃபா பிரிகை அடைஞ்சால், ஸோ நீங்கள் இந்த புரிஞ்சிக்க வேண்டியது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 மோலை எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதுதான் தொடக்கம். இங்கே 1ன்னு எடுத்துருக்கேன். அந்த 100ல் 50 பிரியுது அப்படின்னா அதுதான் இது ஆல்ஃபான்னு கொடுத்துருக்கோம். அடுத்ததாக மீதம் எவ்வளவு இருக்கும்? நான் 100 எடுத்தேன், 50 பிரிஞ்சிச்சு அப்படின்னா 100 - 50ன்னு எழுதுவோம். அதுபோல் 1 - ஆல்ஃபான்னு எழுதும். இப்போ இது 100 பிரிஞ்சால், 1 பிரிஞ்சால் இது 1 கிடைக்கும், இது 1 கிடைக்கும். 50 பிரிஞ்சால் இது 50 கிடைக்கும், இது 50 கிடைக்கும். அப்போ ஆல்ஃபா பிரிஞ்சால் இது ஆல்ஃபா உருவாகும், இது ஆல்ஃபா உருவாயிருக்கும். இப்போ சமநிலை செறிவு அப்படின்னு சொன்னால், செறிவு C கான்சன்ட்ரேஷன். அப்போ சியால் பெருக்கி எழுதிட்டா முடிஞ்சிச்சு. C × 1 - ஆல்ஃபா, C ஆல்ஃபா. இதுக்கு இந்த டேபிளுக்கு ஆக்சுவலாக மார்க்கு கொடுத்தா அரை மார்க் கொடுப்பாங்க, இல்லைன்னா அந்த அரை மார்க் கூட கிடையாது. இப்போது இந்த சமன்பாடு எழுதணும் பார்த்தீங்களா, இதுக்கான பிரிகை மாறிலி KA எழுதணும். ஸோ நான் அந்த KAவை இந்த அட்டவணைக்கு பக்கத்துலேயே எழுதிக்கிட்டு வந்துடுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ இந்த சமன்பாடுக்கு KA எழுதுனீங்கன்னா, டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஆசிட் KA = விளைபொருள் செறிவு பை வினைப்படு பொருள் செறிவு. விளைபொருள் யார் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. CH3COO மைனஸும் H+ம். ஸோ பை வினைப்படு பொருள் CH3COOH. சரி, இப்போ அந்த செறிவை பிரதியிடுங்க. ஸோ அப்படி பிரதியிட்டிங்கன்னா இங்கே பாரு, அசிட்டேட் அயனுடைய செறிவு C ஆல்ஃபா, H+ அயனுடைய செறிவு C ஆல்ஃபா. அப்போ C ஆல்ஃபா டாட் C ஆல்ஃபா பை அசிட்டிக் அமிலத்துடைய செறிவு C × 1 - ஆல்ஃபா, C × 1 - ஆல்ஃபா. ஒரு Cக்கு ஒரு C அடிச்சிடலாம். அப்போது KA = ஆல்ஃபா × ஆல்ஃபா, ஆல்ஃபா ஸ்கொயர், ஒரு C இருக்குது, பை 1 - ஆல்ஃபா. இதுவே நமக்கு ஆஸ்வால்டு நீர்த்தல் விதின்னு சொல்லிடலாம். ஸோ இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், இந்த ஆல்ஃபா பிரிகை வீதம் மிக குறைவாக இருக்குது. நீ எடுத்துக்கொண்டது 100 மோல் அப்படின்னு சொன்னோம்னா, அதில் பிரிகை அடையக்கூடிய மோல்கள் மிக குறைவு, 10 விட கம்மியாக இருக்குன்னா அதுதான் வீரியம் குறைந்த மின்பகுளின்னு சொல்லுவோம். கொஞ்சம் தான் பிரியும், மிச்சம் பிரிகை விடாமல் அப்படியே இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கு இடையில் அந்த சமநிலை நிலவும். பிரிகை அடைஞ்சதுக்கும் பிரிகை அடையாததுக்கு இடையில் சமநிலை நிலவும். அப்போ இந்த இடத்துல நம்ம கண்டிஷனை சொல்கிறோம், ஆல்ஃபா << 1 ரொம்ப கம்மி பிரிகை அடைத்து,
அப்படின்னா பிரிகை உயரத்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த 1 மைனஸ் ஆல்ஃபான்ற டேர்மு 1க்கு சமம் கீழே. அப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகும்னு பாருங்கள். கேஏ ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் C1 வரும். இந்த சியை மாற்றி அமைச்சோம்னா இங்கே பெருக்கல் வகுத்து வகுத்தல் வரும். அப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கேஏ பை சி என்று வரும். அல்லது ஆல்ஃபா என்ன வரும் பாருங்கள். இந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ண இந்த பக்கம் ரூட் எடுக்கணும். அப்போ ரூட் ஆஃப் கேஏ பை சி. ஸோ இதுதான் நமக்கு ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதி. அப்போ ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதி என்ன அப்படின்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேஏ பை சி. ஸோ இதுதான் நமக்கு அந்த சமன்பாடு. இந்த சமன்பாட்டு விதியில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் ஸோ விதி இதுதான். நீர்த்தல் அதிகரிக்கும் போது, அதாவது வீரியம் குறைந்த அமிலத்துக்கு நீர்த்தல் அப்படின்னா நீரை சேர்க்குறீங்க. அப்போது நீர்த்தல் அதிகரிச்சினிங்கன்னா அந்த பிரிகை உயரத்து அதிகரிக்கும், அதாவது பிரிகை வீதம் அதிகரிக்கும். நீர்த்தல் அதிகரிக்கும் போது வீரியம் குறைந்த மின்பகுளியின் பிரிகை வீதம் பிரிகை வீதம்னா நம்ம எதை சொல்ல போகிறோம்? ஆல்ஃபா அதிகரிக்கும். ஸோ ஒரு 5 மார்க் கொஷனில் இந்த விதிக்கு 2 மார்க் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. விதியும் இந்த ஃபார்முலாவும் சேர்த்து ஒரு 2 மார்க் கொஷனில் கூட வரலாம்.